ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி உங்களுக்கு என்ன பண்ணி காட்ட போகிறேன்னா, வத்த குழம்பு தான் பண்ணி காட்ட போகிறேன். நம்ம சாம்பார் பொடி போட்டு பண்ணுவோம். இது வந்து பொடி போட்டு பண்ணுறது. அந்த பொடி எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது மாதிரி பண்ணி பாருங்கள், ஒரு நாளைக்கு டிஃப்ரென்ஸாக. எப்போதும் சாம்பார் பொடி போடாத சூப்பராக இருக்கும். நான் என்னென்ன பொருட்கள் வேணும்னு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அது என்னென்னு சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு டீஸ்பூனால் எடுத்து இதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இவ்வளோத்தையும் போடணும் அவசியம் இல்லை. இந்த டீஸ்பூனால் நான் 3 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் வந்து கடுகு, 1 டீஸ்பூன் வந்து வெந்தயம், ஒரு 4, 5 மிளகா, உங்களுக்கு தேவையான காரத்துக்கு மிளகா எடுத்துங்க கூட விட. அரை டீஸ்பூன் மிளகு கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பெருங்காயம் இதுலேயே போட்டு வறுத்துட்டேன். அப்புறம் பெருங்காயம் போடலாம், ஆனால் இதுலேயே போட்டு வறுத்துச்சா கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். அதனால் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன், வறுக்க போகிறேன். பரங்கிக்காய் போட்டுக்கு தான் வத்த குழம்பு. இன்றைக்கி பரங்கிக்காய் வத்த குழம்பு, பரங்கிக்காய் கூட்டு எங்கள் வீட்டில். அப்புறம் கோஸ் பொரியல், கோஸ் வேக விட்டு வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டு பச்சை மிளகாய் தாளித்து கொட்டி பண்ண போகிறேன். தேங்காயும் போட போகிறேன். புளி கரைசல் வச்சுருக்கேன். எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு வானொலி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வறுக்க வேண்டியதெல்லாம் எடுத்துப்போம். துவரம்பருப்பையும் கொஞ்சம் அது செவறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு துவரம்பருப்பையும் கடலப்பருப்பையும் போட்டு ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். அது செவந்துட்டு இருக்கட்டும். பொறுமையாக சிம்மில் வச்சு அது வருங்க. அதுக்குள்ளே இங்கே வத்த குழம்பு தாளித்து கொட்டுறதெல்லாம் தாளித்து கொட்டிடுவோம். நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கூடயே நல்லெண்ணெய் ஊற்றுங்க. இப்போ வந்து ஒன்லி நான் பருப்பெல்லாம் எப்போதும் போட்டு வத்த குழம்பு வைப்பேன்ல, இப்போ வெறும் கொத்தமல்லி இது வெந்தயம் அண்டு கடுகு, காஞ்ச மிளகா இது மட்டும்தான் தாளித்து கொட்டுவேன். இல்லைன்னா துவரம்பருப்பு கடலப்பருப்பெல்லாம் தாளித்து கொட்டுவேன்ல, அதெல்லாம் இன்றைக்கி பண்ண போகிறதில்ல. ஃபஸ்ட்டு வெந்தயம் போட்டு அது செவரட்டும். இந்த பாருங்கள், இது நல்லா செவந்துடுது துவரம்பருப்பும் கடலப்பருப்பும். இப்போ மீதி எல்லாத்தையும் போடுங்க. மிளகா, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், கொத்தமல்லி மிளகு எல்லாத்தையும் போட்டு பெருங்காயத்தை போட்டு நல்லா சிம்மில் வச்சு பொறுமையாக பொன்னிறமாக வருங்க. இங்கே வெந்தயம் செவந்துட்டு மிளகாவையும் காஞ்ச மிளகாவையும் கடுகையும் போட்டு அது நல்லா வெடிக்கட்டும். அது வெடிச்சிக்கிறதுக்குள்ளே இது நல்லா செவந்திருக்கும். இந்நேரம் சிம்மில் வச்சு நம்ம வச்சுருக்கோம்ல, அது நல்லா செவந்துட்டு இப்போ ஒரு தட்டில் எடுத்து ஆற வச்சு நம்ம மிக்சியில் போய் கோட்ஸாக, ரொம்ப வந்து நைஸாக பொடி பண்ண வேண்டாம். அது கொஞ்சம் கோட்ஸாக பொடி பண்ணிட்டு வருவோம், குறன்னு நல்லா. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இது தாளித்து கொட்டதெல்லாம் இந்த பாருங்க பொடின்னு பண்ணிட்டு வந்தாச்சு. இந்த பொடி போட்டு தான் பண்ண போகிறோம் வத்த குழம்பு. இப்போ வந்து கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகாலாம் நல்லா வெடித்து நல்லா அது ஃப்ரையாக எடுத்து இப்போ வந்து இதுக்கு தேவையான கருவேப்பிலை போட்டு பரங்கிக்காய், உங்களுக்கு வேறு எந்த காய் போட்டு வேணாலும் பண்ணலாம். நான் வந்து பரங்கிக்காய் போட்டு வத்த குழம்பு வைக்கிறேன். நீங்கள் வந்து அது பேர் என்ன, காய்கள் வெண்டைக்காய் போடலாம். அப்புறம் சுண்டைக்காய் வத்தல், மணத்தக்காளி வத்தல், உங்களுக்கு என்ன காய் வேணுமோ போட்டு நீங்கள் வத்த குழம்பு வைங்க. நான் வந்து பரங்கிக்காய் சூப்பராக இருக்கும். பரங்கிக்காய் வத்த குழம்பு, பரங்கிக்காய் கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பண்ணது. நான் இன்றைக்கி அதான் பண்ண போகிறேன். இதுக்கு தேவையான உப்பு போட்டு பெருங்காயம் முன்னாடி அதில் போட்டு பொடி பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இதுக்கு கொஞ்சம் பெருங்காயமும் போட போகிறேன். நான் வத்த குழம்புக்கு வேறு ஒன்றுமே வாசனைக்கு இல்லை, இன்னும் கொஞ்சம் பெருங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ இந்த பொடி வந்து நான் வந்து 2 டீஸ்பூன் போட போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ பொடி போடுங்க, காரத்துக்கு தகுந்தாப்புல பொடி போடுங்க. உங்கள் வீட்டு அளவுக்கு நான் 4 பேருக்கு வைக்க போகிறேன். அதனால் நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் போட்டு இதுக்கு மஞ்சப்பொடி, தேவையான மஞ்சப்பொடியும் போட்டு நான் காட்டலை. மஞ்சப்பொடியும் போட்டு நீங்கள் மஞ்சப்பொடி, அதில் மஞ்சப்பொடி இல்லைல்ல, அதனால் கொஞ்சம் மஞ்சப்பொடியும் போட்டு அதை இந்த எண்ணெயிலேயே ஃப்ரை ஆன பிறகு புளி கரைசலை எடுத்து கரைச்சி ஊற்றுங்க. இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. அதுக்கு பொறுமையாக கொதிச்சுட்டு இருக்கட்டும். பச்சை வாசனை போக கொதிக்க விடுங்க. இப்போ இதில் எல்லாம் தாளித்து கொட்டியிருக்குங்க. இப்போ வந்து கோஸ் கறி எப்போதுமே உங்களுக்கு பண்ணி காட்டியிருக்கேன். அதனால் கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், காஞ்ச வத்த மிளகா, சின்ன வெங்காயம் போட்டு அதெல்லாம் நல்லா வதங்கினோன்னே கோஸ் வேக விட்டு வச்சுருக்கேன் மைக்ரோவனில், அதையும் போட்டு ஒரு வதக்கி இதுக்கு தேவையான வெங்காயம் போட்டாலும் கொஞ்சம் மேலே ஒரு தேங்காய் கொஞ்சம் போடுறேன், டேஸ்ட்டாக இருக்கும். கோஸ் பொரியல் ரெடி. இன்றைக்கி எங்கள் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சங்கிறதுனால 2 பொரியல். இப்போ வத்த குழம்பு நல்லா திக்காக எடுத்து பாருங்கள். இப்போ இதுக்கு கொஞ்சம் தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சி ஊற்ற போகிறேன், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வந்து அரைச்சி ஊற்றுங்க. நான் நைட்டு இட்லிக்கும் நான் இதை வச்சுக்க போகிறேன். இதுக்கு தேவையான நாட்டு சர்க்கரை, எப்போதுமே வத்த குழம்புல கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போடுங்க. அப்புறம் இந்த தேங்காவையும் அரைச்சி ஊற்றி ஒரு கொதி விட்டு இறக்க வேண்டாம். மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முன்னாடியே ஊற்றிருக்கோம், அதனால மேலே இறக்கும்போது கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. சுவையான பொடி போட்ட வத்த குழம்பு ரெடி. நீங்களும் இதை மாதிரி பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். பாருங்கள், நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல்னா வத்த குழம்பு, பரங்கிக்காய் கூட்டு. இதை பாருங்க, சாதமும் ரெடி ஆகிடுது, ரெடி ஆகிட்டுருக்கு. பரங்கிக்காய் கூட்டு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கோஸ் கறி இதான் எங்கள் வீட்டில் லஞ்ச் இன்றைக்கி. இதை பாருங்கள், எல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. சாதம், கறி, இது கோஸ் கறி,
வத்த குழம்பு, பரங்கிக்காய் வத்த குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுத்து. பரங்கிக்காய் கூட்டு, கோஸ் கறி இதான் எங்கள் வீட்ல லன்ச்சு. அப்புறம் வந்து அப்பளம் இருக்குது கொஞ்சோண்டு. தயிர், மோர், நெய், ஊறுகாய் இதான் எங்கள் வீட்ல லன்ச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு வாட்டி பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் என்ன லன்ச்சுன்னு சொல்லுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.